250 கன்னிகளிலேயே கந்த புராணத்தை சுருக்கி தந்தார். சுருக்கி தந்தாலும் எல்லா புராணங்களிலேயும் சிறந்தது கந்த புராணம். கந்த பெருமானுடைய அந்த புராணம்தான் உயர்ந்தது, புகழ்மிக்கது என்று எல்லாரும் அறிவார்கள். அதனால இந்த தலத்துல சிவபெருமானுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் சேர்ந்து நமக்கு ஒன்றாக தந்தையும் மகன் தனையனுமாக நமக்கு அருள் செய்கின்ற ஒரு சிறப்பு. ஏனென்றால் நீங்கள் அறிவீர்கள், பாண்டிய நாடு மிக புகழ் பெற்றது. தமிழ்ச்சங்கம் கண்ட நாடு பாண்டிய நாடு. தமிழ்ச்சங்கத்தினுடைய முதல் புலவர் சொக்கநாத பெருமான், சிவபெருமான். அவருக்கு அடுத்ததாக அந்த அவையிலே புலவர் பெருமானுக்கு தலைவனாக இருந்தவன் நம்மளுடைய முருகப்பெருமான் தான். உக்கர பெருவழுதியாக இருந்து தமிழ்ச்சங்கத்தை நடத்தினார். அப்பதான் நக்கீரர் முதலிய பல புலவர்கள் முருகப்பெருமானோடு அங்கே ஆய்ந்திருக்கின்றார்கள். முருகாற்றுப்படை மிக பழமையான இலக்கியம் திருப்பரங்குன்றம் இருக்கின்றது. அதற்கு அடுத்ததாக அந்த சங்கத்திற்கு தலைமை வகித்தவர் முருகன் அருள் பெற்ற அகத்திய முனிவர். அகத்திய முனிவரிடம் இருந்தால் நமக்கு அகத்தியம், அவருடைய சீடராக தொல்காப்பியம். இன்றைக்கு தமிழ் நமக்கு கிடைத்திருக்கின்றால் நாம் எல்லாம் தமிழர்கள் என்று பெருமை கொள்ளுகின்றோம் என்றால் தமிழ் மொழியும் தமிழினுடைய வடிவமும் தமிழை தந்த பெரும் புலவனும் சிவபெருமானும் முருகப்பெருமானும் தான். அப்படி இந்த பாண்டிய நாடு எங்கும் சேர்ந்திருக்கின்ற பெருமான் செந்திலம்பதியில்தான் 2 சிவனருளும் கந்தனருளும் நமக்கு இரு கண்களாக கிடைக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே மக்களுக்கு நான் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நீங்க திருமுருகாற்றுப்படையை குறிப்பிட்டு சொன்னதுனால கிட்டத்தட்ட கிமு 2ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் வெஞ்சரமரில் அஞ்சலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவோர் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இப்போ இந்த பாடல்கள் மூலமாக நம்ம தமிழர்களோட வாழ்வியலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபரா முருகன் இருந்திருக்காருங்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. இலக்கியங்கள் நமக்கு அதை உணர்த்துவதா இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில ஒரு வாழ்வியல் சார்ந்து இருந்த ஒரு மனிதர், ஒரு நபர், அவர் ஒரு அடுத்தடுத்த நிலைகளை பெற்று போகிறாரு அப்படிங்கிறது தான் உணர்த்தக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த திருத்தலத்தினுடைய அந்த அமைப்பு, இது கட்டப்பட்ட விதம் அப்படிங்கிறதுமே ஒரு சுவாரஸ்யமானதுன்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா நிறைய சாதுக்கள் இதனுடைய அந்த கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுகிறது. எந்த அளவிற்கு அந்த காலத்தில் அந்த பக்தி ஈடுபாடுங்கிறது இருந்தது? இந்த திருக்கோயில் நீங்க அருமையாக குறிப்பிட்டீர்கள். இந்த திருக்கோயில் திருப்பணி செய்தது செல்வந்தர்கள்லாம் அல்ல, சன்னியாசிகளும் சாதுக்களும் துறவிகளும் தான் இந்த திருப்பணி செய்தது. மிக முக்கியமாக அந்த கோயிலேயே வளாகத்தில் 3 சிற்பங்கள் இருக்கின்றது. நல்ல அவர்கள் திருச்சடையோடு அந்த துறவிகளுடைய கோலத்தோடு இருப்பார்கள். அதிலே காசி சுவாமிகள் என்று ஒருவர் இருக்கின்றார். அந்த காசி சுவாமிகள் என்பது நம்மளுடைய தர்மயாதினத்தினுடைய சீடர் பரம்பரை. அதே போல பல ஆதீனங்களுடைய சீடர்களும் இங்கே திருப்பணி செய்திருக்கின்றார்கள். ஏன்னா நீங்க அருமையா சொன்னீங்க, சிவபெருமான் பெரும் தெய்வம். ஆனால் நம்மளோடு சக தோழமையோடு நம்மளோடு வாழ்ந்தது போல ஒரு உணர்வை தருகின்ற, நம்மளுடைய மூதாதை போல ஒரு உணர்வை தருகின்ற ஒரு தெய்வம் என்றால் அது முருகப்பெருமான். அதனால்தான் முருகன் சொன்னாலே எல்லாரும் உருகுகின்றார்கள். முருகா முருகா, நீங்க சொன்னீங்க முருகா என்று ஓதுவார் முன் 5 முகம் தோன்றில் 6 முகம் 5 முகம் என்று சிவபெருமான் 6 முகம் தோன்றும். எதற்காக இதை சொன்னா, நம்மளுடைய குமரகுருபர முனிவர் ஊமையாக இருந்து இங்கே செந்திலம்பதியிலே அவர்களுடைய வைகுண்டம் தான் அவங்களுக்கு ஊர். இங்கே விரதம் இருந்து பெருமானை வேண்ட அவர் அந்த வாக்கு தன்மையை கொடுக்கின்றார். அப்படி பெற்ற அந்த குமரகுருபருடைய வாரிசுகளாக வந்தவர்கள் தான் காசி சுவாமிகள். அந்த சன்னியாசிகள் அவர்களெல்லாம் சேர்ந்து இங்கே திருப்பணி செய்ததுதான் இந்த திருக்கோயிலுடைய கருங்கல் திருப்பணி, மிக முக்கியமான திருப்பணி. அவர்களுடைய அந்த மடத்திலேயே தொடங்கும் பொழுது செந்திலாண்டவன் துணைந்தான் தொடங்குவாங்க. அப்படிப்பட்ட குமரகுருபரர் நமக்கு தமிழுக்கு மிகப்பெரிய இலக்கியங்களை செய்தவர். அவருடைய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் மிக அற்புதமான ஒரு நூல். ஒழியாத புவனத்து உயிர்க்கு உயிரதாய் நிற்பது ஒரு தெய்வம் உண்டு என எடுத்து உரையால் உணர்த்துவதை ஒழிய எவர் எவர்கட்கும் ஊன்கண்
உளக்கண்ணதாம் விழியாக முன்னின்று தன்னழி சுரந்து அவர்கள் வேண்டிய வரம் கொடுப்பான் மெய் கண்ட தெய்வம் இத்தெய்வமல்லால் புவியில் வேறில்லை என்று உணர்தியால் பொழியாத புயல் தங்கு புவனம் திசைமுகப் புத்தேள் பெரும் புவனமும் பொன்னுலகு மண்ணுலகு எவ்வுலகு வேண்டினும் பொருளன்றி இவர்க்கு மற்றை அழியாத வீடும் தரக்கடவன் இவனுடன் அம்புலியாடவாவே அழகு பொலி கந்தபுரி தழையவர் கந்தனுடன் அம்புலி ஆடவாவே. இப்படி குமரகுருபுர பெருமான் தான் முருகப்பெருமான் மீது மிக அருமையான பிள்ளை தமிழ் பாடினார்கள். இங்கே நமக்கு எல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் மிக ஏன் முருகப்பெருமானை ரொம்ப தன்னுடைய இதயத்திலே கொள்ளுகின்றார்கள் என்றால் குழந்தை வடிவம். நாம குழந்தையா இருக்கின்ற எந்த ஒரு குழந்தையும் நம்ம கொண்டாடணும்னு நினைப்போம். அது யாரு குழந்தைன்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம். அப்படி இந்த ஆன்மீகத்திலேயே நம்மளுடைய சமயத்திலேயே குழந்தை வடிவங்களாக இருக்கின்ற தெய்வங்களை பெரும்பாலான அந்த குடும்பங்களிலே கொண்டாடுகின்ற வழக்கம். நம்மளுடைய இந்த சமயத்திலே தமிழ்நாட்டுக்கு ஒரு குழந்தை தெய்வம் என்றால் அது முருகப்பெருமான் தான். அதனாலதான் எல்லா ஊர்களையும் பாருங்க, எல்லா குடும்பத்திலேயும் குறிப்பிட்டது ஒருவருக்காவது முருகப்பெருமானுடைய திருநாமம் கொண்ட பெயர் இருக்கும். என்னுடைய வீட்டிலே கூட என்னுடைய மூத்த சகோதரருக்கு வெற்றிவேல், அடுத்த சகோதரருக்கு செந்தில்வேல், அடுத்த சகோதரருக்கு முத்தமிழன் என்று பெயர். எனக்கு தான் இந்த பெயர் இருக்கின்றது. இப்படி நம்மளுடைய குடும்பத்தோடும் நம்மளுடைய உயிரோடும் உறவோடும் உள்ளத்தோடும் நம்மளுடைய மண்ணோடும் மொழியோடும் எல்லாவற்றிலும் கலந்திருக்கின்ற ஒரு பெரும் தெய்வம் தான் இந்த கந்தசாமி பெருமாள். அவருடைய அந்த திருக்கோயில் திருப்பணிகள் எல்லாம் இங்கே ஆதீனங்களும் சன்னியாசிகளும் செய்ததுதான். இன்றைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை மிக சிறப்பாக பல கோடி ரூபாயில் இன்றைக்கு திருப்பணி செய்து இந்த திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவை மிக சீரும் சிறப்புமாக நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியிலே அவர்கள் 2500 குடமுழுக்குகளை கண்டிருக்கின்றார்கள். அதிலே சிறந்த ஒரு மகா குடமுழுக்காக நம்முடைய திருச்செந்தூர் செந்திலாண்டவனுடைய இந்த குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்திலே கோடான கோடி அந்த பக்தர்கள் அங்கே அரகரா அரகரா என்று எங்க பார்த்தாலும் முருகப்பெருமானுடைய புகழ் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. எல்லார் பெருமக்களுடைய கண்களிலும் கண்ணீர் பெருகி கொண்டிருக்கின்றது. எப்பொழுது அந்த காட்சி கிடைக்கும் என்று எல்லாரும் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அருமையான தருணம், இந்த வாய்ப்பினை நம்முடைய நியூஸ் 18 தொலைக்காட்சி இல்லங்கள் தோறும் கொண்டு சேர்த்திருக்கின்றதற்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிச்சயமா. அப்போ வங்கக்கடல்ல அலைகள் எல்லாம் கொஞ்சி விளையாடி கொண்டிருக்க செந்தில் ஆண்டவனோட அருளுக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்க முடிகிறது. இப்போ நீங்க இந்த கும்பாபிஷேகத்தினுடைய இந்த சிறப்புகளை சொல்லியிருந்தீங்க, அதனுடைய நடைமுறை, ஏன்னா ஒரு கோவிலுக்கும் ஒரு ஐதீக முறை இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ திருச்செந்தூர் முருகன் கோயிலினுடைய அந்த நடைமுறை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு குடமுழுக்குக்கு முன்னாடி? ஒரு குடமுழுக்கு விழா என்பது என்ன அப்படின்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்ய வேண்டும். ஏன்னா பெருமானுடைய அந்த ஆலயத்தை புனரமைப்பு செய்தல் தான் புனருத்தாரணம் என்று சொல்வார்கள். அதுதான் கும்பாபிஷேகம் என்பது. அந்த புனருத்தாரணம் செய்யும் பொழுது உள்ளே இருக்கின்ற கருவறையில் இருக்கின்ற பெருமானை, அது விக்கிரகமாக இருக்கின்ற சிலா வடிவத்திலே இருக்கின்றது, அதிலே இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலை கும்பத்திலே கொணர்ந்து அந்த மூலாலயம் எப்படி இருக்கின்றதோ அது போலவே தான் யாகசாலையை அமைப்பார்கள். அங்கே கர்ப்ப கிரகம் போலவே அமைத்து அங்க இருக்கின்ற பெருமானுடைய அந்த வடிவத்தை கும்பத்திலே கொணர்ந்து வைத்து இங்கே வழிபாடுகள் என்னென்னலாம் அங்க செய்கிறாங்களோ அத்தனையும் இங்கே செய்வார்கள். இன்னும் சொல்ல போனால் இன்னும் விமர்சையாக செய்வார்கள். ஏனென்னா கும்பாபிஷேகம் என்பது சாந்தி கர்மம் என்று சொல்லுகின்ற வழக்கம் உண்டு. இதனால் 12 ஆண்டுகள் வரை நாம் விட்ட குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்கின்ற ஒரு நிகழ்வுதான் இந்த கும்பாபிஷேகம். அதனால மிக பெரிய அளவில் செய்வார்கள். திருச்செந்தூர்ல இன்னும் சிறப்பாக அது நடக்கின்றது. ஏன்னா எந்த தலத்திலையும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன என்றால், நாம 12 கால யாகசாலைகள் நடைபெற்றாலும் மூலாலயத்துல மூடவே இல்லை. மற்ற கோயில்கள்லாம் மூடி அந்த கருவறையை பூட்டி விடுவார்கள்.
அந்த கும்பாபிஷேகத்திற்கு நாள் திறந்து அஷ்டபந்தனம் சாத்தி இந்த கலச நீரை, புனித நீரை கொண்டு விமானத்திற்கும் மூலத்தில் இருக்கிற சுவாமிக்கும் அங்கே அபிஷேகம் செய்வதுதான் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகங்களை விமானத்தை மட்டும் பார்க்கறது இல்லை, உள்ளார இருக்கக்கூடிய சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா இங்க பார்த்தீர்கள் என்றால் எந்த தலத்திலும் இல்லாத வகையில் ஒவ்வொரு நாளும் எப்படி ஒவ்வொரு நாளும் பூஜைகள் நடக்கின்றதோ அது போலவே நடந்து கொண்டேதான் இருக்குது. இங்க கோயில் சாத்தவே இல்லை. ஏன்னா இந்த தலத்துல அப்படி ஒரு மரபு இருக்கின்றது. செந்திலாண்டவனுடைய சன்னதியை இங்க பூட்டுகின்ற வழக்கம் கிடையாது. அதனால யாகசாலையில பூஜைகள் நடந்தாலும் அங்கே நித்திய விஸ்வரூப தரிசனம் எல்லாம் நடைபெற்றது. நாங்கள் கூட தரிசனம் செய்தோம். இங்க நேற்று மாலைதான் அந்த இடத்தை இது பண்ணிவிட்டு இன்றைக்கு திருப்பி கும்பாபிஷேகம் நடக்கின்றது. மூலாலயத்துல போத்தி அவர்கள்தான் அங்கே கும்பாபிஷேகம் செய்கின்றார்கள். 500 கலசங்கள் பூஜை செய்யப்பட்டு அந்த மூலாலய கும்பாபிஷேகத்தை போத்திமார்கள் செய்கின்றார்கள். இங்கே யாகசாலையில 49 குண்டங்கள். பொதுவாக இந்த யாகசாலை அமைக்கும் பொழுது நவகுண்டங்கள் என்று அமைப்பார்கள். 8 திக்குக்கும் 8 குண்டங்கள் அமைத்து பிரதான மூர்த்திக்கு ஒரு குண்டமாக அமைத்து யாக வேள்விகள் செய்வார்கள். அதுல உத்தமோத்தம பட்சம் என்று 33 குண்டங்கள் அமைப்பது பெரும் சிறப்பு. இங்க முருகப்பெருமானுக்கு 5 முகத்தோடு 6 முகமாக இருக்கின்றதுனால 49 குண்டங்கள் அமைத்து ஏகோண பட்சம் என்று சொல்லுவார்கள். அப்படி 200க்கும் மேற்பட்ட அந்த சிவாச்சாரியார்கள் 108 ஓதுவார்கள். தமிழ் வேதமாகிய திருமுறைகளையும் திருப்புகழையும் கந்தர் அனுபூதியும் அலங்காரம் முதலிய முருகப்பெருமானுடைய துதிகளை எல்லாம் இவர்கள் ஒருபுறம் தமிழ் வேதம் முழங்க, ஒருபுறம் வடமொழி வேதங்கள் முழங்க மிக சிறப்பாக 10 நாட்கள் நடைபெற்று இன்றைக்கு அந்த புனித நீர் எடுத்து இப்ப வளமாக அங்க விமானங்களிலே கொண்டு சேர்த்திருக்கின்றார்கள். இன்னும் அபிஷேகம் நடைபெறல. அதனால இந்த ஊர்ல தான் இந்த சிறப்பு. பூஜைகள் நடந்தாலும் மூலத்துல எந்த தடையும் இல்லாமல் பூஜை நடந்துகிட்டே இருக்கு. அதனால இது ஒரு அற்புதமான இந்த முருகப்பெருமான் இங்க மறையாமல் எப்பொழுதும் காட்சி தந்து கொண்டே இருக்கின்றார் என்பதை நாம பார்க்கிறோம். இது ஒரு அரும் சிறப்பு. நன்றி திரு சண்முக திருவரங்கையா. இணைப்புல நிறைய கருத்துக்களை, முருகனுடைய சிறப்புகளை தமிழ் இலக்கியத்திலேருந்தும் சங்க இலக்கியத்திலேருந்தும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து அரங்கத்தில் இருக்கக்கூடிய பக்தி பாடகர் திரு வீரமணி கண்ணன்ட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். சரி, நிறைய விஷயங்களை இப்போ இந்த கோவிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு, ஆனால் இன்னும் பேசுறதுக்கு நமக்கு அவ்வளவு இருக்கு. அந்த வழிபாடு முறைகள், நாழிக்கிணறு, அதனுடைய தோற்றமைப்பதெல்லாம் நிறைய இருக்கு. இப்போ குடமுழுக்கு அப்படிங்கிறதுக்கான அந்த நடைமுறை, சம்பிரதாயம், ஐதீகம் அப்படிங்கிறதுக்கு சில குறிப்பிட்ட விதிமுறைகள் இருக்கு. நீங்க இந்த திருச்செந்தூரினுடைய குடமுழுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பாக பார்க்குறீங்க? திருச்செந்தூர் குடமுழுக்குன்னே இல்லைங்க. ஒரு குடமுழுக்க ஆண்டோர்கள் சொன்ன கருத்து என்னன்னா, ஒரு கும்பாபிஷேகத்தை நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா 1000 கோயிலுக்கு போன புண்ணியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ கும்பாபிஷேகத்தை பார்த்தாலே 1000 கோயிலுக்கு போன புண்ணியம் பொழுது, நேத்திக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவல் ஒன்று படித்தேங்க நான். அதில் என்னென்னா, ஒருத்தர் சிவபூஜைக்கு டெய்லி அவர் சிவபூஜை பண்ணுவார். பாலும் சாதமும் நைவேத்தியம் பண்ணி அவர் டெய்லி சிவபூஜை பண்ணுறாரு. இதில் என்னென்னா, அவர் சிவபூஜை பண்ணும்போது அன்றைக்கி பால் கிடைக்கல அவருக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு, வேற ஒருத்தர் வழிப்பில் கொஞ்சமாக பால் வச்சுருக்காரு. அவர் வீட்டுக்கு போகிறதுக்காக வச்சுருக்காரு. அதை இவர் உடனே, நான் சிவபூஜை தடை பண்ணுறது இன்றைக்கி பால் இல்லை, என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லி, இல்லை நான் பால் தரேன், எங்களால் சிவபூஜை நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் யாரோ ஒருத்தர் முன்னப்பினத்திலேயாவது ஹெல்ப் பண்ணுறாரு. இவர் சிவபூஜையை முடிக்கிறாரு, அந்த பாலை வாங்கி அபிஷேகம் பண்ணுறாரு. இவர்கள் 2 பேரும் பூத உடல்கள் மேலே போடுது. தேவேந்திரன் யமதர்மராஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. போய் யமதர்மராஜா இந்த 2 பண்டி வந்தவுடனே கடவுள் யமதர்மராஜா கீழே இறங்கி போய் அவங்களோட வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறான். யாருன்னா, அந்த சிவபூஜை செய்த வரையும் அந்த பால் கொடுத்தாரு பாருங்க தானமாக, அவன்கிட்ட பேர் அவர் தேவேந்திரன். என்ன நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அவங்கள்ட்ட பேர் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு. உனக்கு என்ன தெரியும், இவர் வாழ்நாள் முழுக்க சிவபூஜையை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் பண்ணிருக்காரு. அப்படி ஒரு நாள் மிஸ் ஆகிற தருணத்தில் பால் இல்லைன்னு போது அவர் ஒரு நாள் பாலுக்கு அவர் கொடுத்து அந்த சிவபூஜையை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் அவரை தங்க ஆசனத்துலேயும் இவரை ரத்னாசனத்துலேயும் நான் வரவேற்கிறேன். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அப்பேற்பட்ட ஒரு நித்திய பூஜைக்கே அவ்வளோ பலனும், அந்த பால் கொடுத்து உதவினதுக்கு அவ்வளோ புண்ணியம் இருக்கும் பொழுது, திருப்பணியில் நம்மளுடைய கைங்கரியம், அதாவது இன்றைக்கி எத்தனையோ உங்களுக்கு தெரியும்,
எவ்வளவோ பொருட்செலவில் அதுதான் இன்றைக்கி நான் வந்து நம்முடைய சிவனடார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா தன்னுடைய தாயாரின் ஒரு அற்புதமான பக்திக்காக இந்த கோயில் புனரமைக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு மேலே அவர் கொடுத்துருக்காரு இந்த கோயில் புனரமைக்கிறதுக்கு. அதெல்லாம் எவ்வளோ